ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விப்ரோ 10 ஆம்ப் ஸ்மார்ட் ப்ளக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஐஓடி டிவைஸ். இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் விப்ரோ 10 ஆம்ப் வர ஸ்மார்ட் ப்ளக்கோட பாக்ஸ். இதில் பாக்ஸில் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா ப்ளக்கோட டிசைனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தோம்னா கூகுள் ப்ளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோரோட இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதில் விப்ரோ பிராண்டிங் ஸ்மார்ட் ப்ளக் 10 ஆம்ப்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இதில் மேக்ஸிமம் 10 ஆம்ப் கெப்பாசிட்டி உள்ள எலக்ட்ரானிக் டிவைஸை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவும் 2.4 GHz வைஃபைல. இப்போ நம்ம பாக்ஸை பிரித்து உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ பாக்ஸை பிரித்தோம்னா உள்ளே ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பார்த்தோம்னா ஒரு நார்மல் ப்ளக் தான் இருக்குது. அதாவது நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற அதே 3 பின் ப்ளக் மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாக்ஸை உள்ளேருந்து பார்த்தோம்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதாவது சிங்கிள் பேப்பர் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் மேனுவலில் பார்த்தோம்னா ப்ளக்கோட டிசைன்ஸ், அதாவது 2 ப்ளக்கை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா 16 ஆம்ப் ப்ளக்கை பற்றி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மேலே ஐ பட்டன் கொடுக்கணும், அதை பாருங்கள். இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ரீசெட் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் எல்லாத்தையும் தான் இந்த பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். பேப்பர் அங்கிட்டு வச்சுட்டு ப்ளக்கை பார்த்தோம்னா ப்ளக்கில் 3 பின் இருக்குது. இதில் பார்த்தோம்னா மேட் இன் இண்டியா ஸ்மார்ட் ப்ளக், அதுக்கப்புறம் எத்தனை ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் எடுக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தோம்னா ஒரு பட்டன் இருக்குது. இது ரொம்பவே கிளிக்கியாக இருக்குது. அதாவது கிளிக் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்குது. அதுக்கப்புறம் இது பியூர் வெயிட் தான். விப்ரோவில் பியூர் வெயிட் மட்டும்தான் தர்றாங்க. இப்போ நம்ம எப்படி இதை கான்ஃபிகர் பண்ணுறது, இது எப்படி வேலை செய்யுதுன்றது எல்லாத்தையுமே பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா நம்ம நார்மலாக இருக்கிற நம்மளோட டாக்கில், அதாவது எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் நம்ம ப்ளக்கை கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி உங்களோட ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு விப்ரோ ஸ்மார்ட் ப்ளக் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் இருந்தால் மட்டும்தான் இதை நம்மளால் கான்ஃபிகர் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியே வச்சுருக்கேன், அதனால தான் அதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ளக்கை பவர் ஆன் பண்ணுறேன். பவர் ஆன் பண்ணதுமே எனக்கு எந்த வித நோட்டிஃபிகேஷனுமே இந்த லைட்லேருந்து கிடைக்கல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, லைட்டில் அந்த சைடில் ஒரு பட்டன் காட்டினேன்ல, இந்த பவர் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இதை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் இதை கான்ஃபிகர் பண்ண முடியும். இப்போ இந்த பட்டனை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வைஃபை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி உள்ளே போயிடுறோம். அதாவது நம்ம எந்த வைஃபைல கனெக்ட் பண்ணணுமோ அந்த வைஃபைக்குள்ளே போய் கனெக்ட் பண்ணிக்கணும் நம்மளோட விப்ரோ டிவைஸில். இப்போ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த விப்ரோ ஆப்பில் பார்த்தோம்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் சொல்லணும், அதாவது லைட் பிளிங்க் ஆகணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா என்ன ஆரம்பிச்சோன்னா லைட் பிளிங்க் ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா இது ப்ளூ கலரில் பிளிங்க் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது பிளிங்க் ஆனதுக்கப்புறம் நம்மளோட விப்ரோ ஆப்பில் போய்ட்டு திரும்பி கான்ஃபிகர் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது அவங்களே வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் பிளிங்க் ஆகுன்றதை. இது எல்லாம் பண்ணி முடிச்சதுன்னு பார்த்தோம்னா இந்த டிவைஸ் செர்ச் ஆகும். செர்ச் ஆகி எங்கே ரெஜிஸ்டர் ஆகும்னு பார்த்தோம்னா ஃபோனில் ரெஜிஸ்டர் ஆகும், இன்னொன்று க்ளவுடில் ரெஜிஸ்டர் ஆகும். க்ளவுடில் ரெஜிஸ்டர் ஆகிறத உலகத்தில் எந்த மூலையிலேருந்து வேணாலுமே இந்த டிவைஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஓடி டிவைஸ், அதாவது இன்டர்நெட் மூலமாக நீங்கள் இதை ஆப்ரேட் பண்ண முடியும். இப்போ பார்த்தோம்னா இது ரெஜிஸ்டர் ஆகி முடிஞ்சிடுச்சு. ரெஜிஸ்டர் ஆனதையும் அதில் பிளிங்க் ஆகிட்டு இருந்த ப்ளூ லைட் வந்து டோட்டலாக ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தோம்னா இந்த லைட் எரியுது. இந்த லைட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஆப் மூலமாக தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். இப்போ நம்ம நார்மலாக, அதாவது நம்ம நார்மல் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை இதில் எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணுறோம். எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணுற டிவைஸை பார்த்தோம்னா நம்ம இங்கே பவர் ஆன் கொடுத்ததையும் இங்கே பவர் ஆன் ஆகுது, அதே மாதிரி பவர் ஆஃப் ஆகுது. அது இல்லாமல் ஷெட்யூல் ஆப்ஷன் இருக்குது. அதாவது நம்ம இப்போ ஷெட்யூல் செட் பண்ண கரெக்டாக 1 மினிட்டில் ஆஃப் ஆகிற மாதிரி நம்ம ஒரு கவுண்ட் டவுன் டைமர் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி கன்சப்ஷன் தான் இதில் இருக்க வேறு லெவலில் ஒரு ஆப்ஷன், ஃபீச்சராகவே சொல்லலாம். ஏன்னா இந்த எனர்ஜி கன்சப்ஷனில் இப்போ நார்மல் மோடில் இருக்கிறப்ப பார்த்தோம்னா 5 வாட்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதாவது 5 வாட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தது. அதே பவர் மோடை எனேபிள் பண்ணோன்னு பார்த்தோம்னா 12 வாட்ஸுக்கிட்ட இழுக்குது. அதாவது 12 வாட்ஸ் நம்மளோட எனர்ஜி கன்சப்ஷன் ஆகுது.
அதனால் இதில் வச்சு எனர்ஜி மானிட்டர் நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும் இந்த விப்ரோ ஸ்மார்ட் ப்ளக்கில், அதுவும் ஒயர்லெஸில். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வோல்டேஜ் உங்களுக்கு வருது, எவ்வளோ நீங்கள் ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்ணுறீங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஆப்பில் ஸ்டோர் ஆகும். இதை எப்போ வேணாலும் நம்மளால் பார்த்துக்கலாம். அதாவது டிவைஸ் போனாலும் இது எல்லாமே க்ளவுடில் ஸ்டோர் ஆகிருக்கும். இதை வச்சு உங்கள் வீட்டோட கரண்ட் பில்லை குறைக்கலாம். அது இல்லாமல் எந்தெந்த டிவைஸ் எல்லாம் தேவையில்லாமல் இழுத்துக்கிட்டு இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ரிமோட் கண்ட்ரோலாக ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து தான் சுவிட்சை போட்டு ஆன் பண்ணணும் அவசியமே இல்லை. இதுக்கு வீட்டில் இன்டர்நெட், அதுக்கப்புறம் இந்த ப்ளக் இருந்தாலே போதும். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே